Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் கும்பிடுவோம், என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஸ்வேதா பர்த்டே அப்போ வீடியோ எடுத்தது யூடியூப்ல, அவளோட சேனல்ல இருக்கு. என்ன பண்றீங்க? ஸ்வே, நீ என்ன பண்ற? என்னாச்சா? குழஞ்சிச்சுன்னு சொன்னாரு, ஒன்னும் குழையிலையே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, காலையிலேயே நான் வந்து கொழுக்கட்டை ஓப்பனே பண்ண முடியல. கொழுக்கட்டை செஞ்சாச்சு. அப்புறம் பூர்ண கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு. இது வந்து கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் செஞ்சாச்சு. வடைக்கு நான் அரைச்சி வச்சிட்டேன். பாயசம் செய்யணும். இன்னும் பிள்ளையாரெல்லாம் ரெடி பண்ணணும். எங்க பிள்ளையாருங்க? பிள்ளையார் வாங்கிட்டு வரலையா மாமா? பாயசத்துக்கு பால் போட்டா இவ்வளவு நேரம் நான் கொழுக்கட்டையே வீடியோ எடுத்துக்காம பாருங்க. இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு இப்போ பூவை கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்தது சாமி கிட்ட போய் சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணணும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பூவை கட்டிடலாம். பிள்ளையாருக்கு வாங்கின அருகம்புல் அதையும் கட்டிடலாம். இங்க பாருங்க, அங்க இருக்காங்க பிள்ளையார். காணும்னு பார்த்தேன், எங்க செவுத்து ஓரமா வச்சுட்டு இருக்கிறாங்க. அவரு பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து வேலை சரியா இருந்துச்சு. அதான் கொழுக்கட்டையே, புளி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, அப்புறமா வந்து இன்னொரு கொழுக்கட்டை, 3 வித கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வேற என்ன செஞ்சேன்? சுண்டலும், கருப்பு சுண்டலும், வெள்ளை சுண்டலும், அதையும் வேக வச்சுட்டேன், தாளிச்சு வச்சுட்டேன். வேற என்ன? வடை, பாயசம், இது மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஸ். மீதியெல்லாம் சமையலை பார்க்கணும். இப்போ நம்ம பூவை கட்டிட்டு அடுத்தது சாமி கிட்ட போகணும். சாமி வேலையை பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்து சமையல் அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. வடை, பாயசம், சாரி அவர் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பாடு வடிப்பேன். நான் பருப்பெல்லாம் வேக வச்சாச்சு, உருளைக்கிழங்கும் அவிச்சு வச்சாச்சு. இதெல்லாம் மாமா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறோம். சாமிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டைம் ஆகுது, நேரம் ஆயிடுச்சு. விளக்குக்கே திரி போடணும். எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இப்போ டாடி என்ன செய்யறாங்கன்னு தெரியலையே. நான் எங்க இங்கேயே சரியாகுது, அங்க போய் பாரு முடிச்சிட்டாரான்னு.
அப்படியா? என்ன தேவமா எங்க போயிடுச்சு? ஆ எப்படி இருக்கு சாமி? நல்லா இருக்கா? குட்டி பிள்ளையாரு இந்த வாட்டி பெரிய பெரிய பிள்ளையாரெல்லாம் விக்கலையாமே. எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கணும். எங்கேயும் பிள்ளையார் கூட அவ்வளவு வைக்கல போலது இல்ல. போனாதான் இல்ல வைக்கல. அதான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்க்க போறியா? சரி. பசி எடுக்குதா? நான் என்ன பண்றத சொல்லு. நீ ஜாலியா உட்காந்துட்டு இருக்க. இங்க நான் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் காலையில இருந்து. ஆமா, நான் என்ன பண்றது? யாரு? லைட் போட்டா பிரிஞ்சி, தயிர் சாதம், சுண்டல், கொழுக்கட்டை போலது, கேசரி, இந்த மாதிரி 3 தட்டு வச்சு குத்துருக்குறாங்க. இங்க இருக்கு விநாயகர் கோயில் இருக்கு இங்க. அது ஒரு நாள் காமிக்கிறேன் பாருங்க. விநாயகர் சூப்பரா இருக்கும். அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளே கூப்பிட்டாங்க, பத்திரிக்கை வச்சாங்க. ஆனா நாங்க தான் போல. எங்க இங்க வீட்லயே சரியா இருக்கு, அதான் போல. சாப்பிடுறியா? வா. தொட்டுக்கோங்க போகும் கீழே ஃபுல்லா. எங்க வீட்டுல பிள்ளையார் எப்படி இருக்காங்க எல்லாம் சொல்லுங்க. சிம்பிளா இல்ல? சாம்பார்லாம் இன்னும் ஊத்தணும்ப்பா. மீதி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மா எப்படி இருக்கு? ஸ்வேதா நீ சொல்லு. சாமியாண்ட போட்ட இலைதான் 3 பேருக்கும். எங்க அம்மாக்கு, ஸ்வேதாக்கு, விஷாந்துக்கு. என் பையன் சாமி கும்பிடும் போது கூட வீட்டுல இல்ல. எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த அம்மா பன்னீர் வாங்கி வச்சுக்கிறாங்க பாருங்க, ஆர்டர் பண்ணி. உருளைக்கிழங்கா? பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் நம்ம உடைச்சுதானே சாப்பிட போறோம். இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம் பாருங்க. அவர் ஏற்கனவே உடம்பு சரியாம இருக்காங்க. இன்னும் காலையில இருந்து சமையல் பண்ணதுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. ஆமா, இங்க பாருங்க, பாஸ்தால பன்னீர். அது உருளைக்கிழங்கு அவளுக்கு தொக்கு போட்டு வறுத்தா பிடிக்காது. அதனால அந்த அம்மா வந்து என்னது பன்னீர் பெப்பரா, பெப்பர் மஞ்சூரியன் வாங்கியிருக்கா. ஆனா அவ்வளோ காரமா இல்லைல்ல. பன்னீர் சாஃப்டா இருக்கு. காரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்தாம்மா. ஆமா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.
எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.